ரொம்ப நாள் உங்களுடைய கனவு என்னன்னாங்க அந்த லைடன் தகடை கொண்டு வரணும். நாகப்பட்டினத்தில் சில பேருடைய கோரிக்கை வைக்கிறீங்க, அண்ணா இந்த லைடன் தகடு எங்களுக்கு வேணும் அப்படி. ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரர் என்ன லைடன் தகடை பத்தி என்ன பேசுறீங்கன்னாங்க, நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒரு தகடு, ஒரு செப்பு தகடு இன்னைக்கு இங்க இல்லைங்க. அது எப்பவோ நெதர்லாண்ட்ஸுக்கு போயிடுச்சு. அது ராஜராஜ சோழனுடைய காலத்துல 9ஆம் 10ஆம் நூற்றாண்டிலே ஒரு செப்பு தகடை வெளியிட்டாங்க. 21 செப்பு தகடு அப்ப வெளியிட்டது. அதுல 5 செப்பு தகடு சோழ பாரம்பரியத்தினுடைய வாரிசுகளை குறிக்கிறாங்க சமஸ்கிருதத்துல. 16 செப்பு தகடு தமிழ்ல இருக்கு. அது என்ன இருக்குன்னாங்க, கடாரம் போய் நம்ம ஆளுக சோழ பேரரசு கடாரம் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அங்க இருந்து சூடாமணி பௌத்த மன்னன் இங்க வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலத்துல நான் ஒரு புத்த விகாரத்தை கட்டுகின்றேன் என்று கேட்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய சோழ பேரரசு புத்த விகாரம் கட்டுவதற்கு அனுமதியும் கொடுத்து 26 கிராமங்களுடைய வருவாயை கொடுத்தார். அதை இந்த 16 செப்பு தகடுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க சோழர்களும் அங்கிருந்த கடார அரசு. அந்த 16 செப்பு தகடும் 5 செப்பு தகடும் வாரிசு செப்பு தகடும் 21 செப்பு தகடு நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது. அதை கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போராடி செப்பு தகடு மறுபடியும் இங்கே வர வேண்டும். உங்களுடைய சரித்திரங்கள்